கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் பெயர் சகுந்தலா. என்னுடைய தங்கை மகள் பேர் ஷாரன் பிரீத்தி. அவள் யூகேக்கு படிக்க போகும்பொழுது எப்படியாவது கொண்டு போய் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் அட்டன் பண்ணிவிட்டு மகளை எப்படியாவது அனுப்பணும்னு சொல்லி எனக்கு ஒரே வாஞ்சேன். அட்டன் பண்ணதும் மகளுக்கு போய் யூஎஸில் போய் நல்லபடியாக எம்எஸ் முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். காலையில் பிரதர் மங்களவாத்தில் சொன்னார், சங்கீதம் 132:8 கர்த்தர் தமது வல்லமை விளங்கும் பெட்டியுடன் தமது தாவர ஸ்தலத்திற்குள் வருகிறார்னு சொல்லி கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுக்குறாருன்னு பிரதர் ஸ்டீவன் பிரதர் சொன்னாங்க. அதே ஈவினிங் ஃபோன் பண்ணும்போது எங்கள் பாப்பா சொன்னால் அதில் முதல் மார்க்கு நான் தான் அந்த யூனிவர்சிட்டியிலன்னு சொல்லிட்டு இந்த யூகேயில் முடித்ததும் அவள் பாப்பா எங்கள் பொண்ணு நல்லா முடிச்சிருச்சு. முடிச்ச பிறகு வேலைக்காக எங்கள் பொண்ணு அவங்க சொன்னாங்க, நீ ஸ்டூடெண்ட் விசாவில் இருந்தீங்கன்னா அதிகமாக கட்ட வேண்டியது இருக்குது ஹாஸ்டலுக்கு, நீ வேலை கிடைச்சதும் போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. நான் டிசம்பரில் பிரதர்கிட்ட ரொம்ப கண்ணீரோடு ஜாம் பண்ணேன். பிரதர் சொன்னார், அவளுக்கு புதிய வாசல் திறந்தாச்சுன்னு சொன்னார். எங்கள் பொண்ணுக்கு ஜான்வரி 21 ஒரு நல்ல பேங்க்கில் கர்த்தர் வேலை கொடுத்தார். 2019 என்னோட மகனை நாங்கள் கனடாவுக்கு படிக்கிறதுக்காக அனுப்பியிருந்தோம். அதுக்கு முன்னாடி பிரதர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டோம். அப்போ பிரதர் ப்ரேயரில் சொன்னாங்க, நீ அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்வாய், நீ என்ன கஷ்டம் வந்தாலும் தேவன் உன் கூட இருந்து உனக்கு அந்த காரியத்தை வாய்க்க பண்ணுவாருன்னு. இந்த 5.5 இயர்ஸில் அவனை 2 பேர் அவனை ஏமாற்றிருக்காங்க. ஒருத்தர்கிட்ட பணம் கொடுத்து அவன் ஏமாந்துட்டான். ஒரு கம்பெனியில் அவனுக்கு பிஆர் கொடுக்குறேன்னு சொல்லி வேலை வாங்கி கடைசி நிமிஷத்தில் பிஆர் கொடுக்கல. நான் எப்போவுமே பிரதர்கிட்ட ப்ரேயர் பண்ண சொல்வேன். ஸோ இப்போ அவனுக்கு ஆண்டவரோட கிருபையால் அவன் பிஆர் கார்டு அவன் கையில் கிடச்சிருச்சு. அதுக்கு நான் கர்த்தருக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? என் வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் என்னண்டையிலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நிறைய பேருடைய இருதயத்திலே அநேக கேள்விக்குறிகள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது எங்கே போய் முடியுமோ, இது என்னமா முடியுமோ, இது எங்கே போய் நிற்க போகுதோ தெரில, என்னை எங்கே கொண்டு போய் நிறுத்த போகுதோ தெரியல என்றெல்லாம் சொல்லி கலங்கின நிலைமையில் வந்திருக்கிற பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கேயும் போகாது, ஆண்டவர் உங்கள் கூடவே தான் இருக்கிறார். அவர் உங்கள் கூட இருந்து செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும். அது எல்லாருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எடுத்து வாசிக்கலாம். லேவியரின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. எடுத்து வாசிப்போம். நீங்கள் எகிப்தியருக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு, இனி எகிப்தியர்களுக்கு அடிமைகளாய் இராதபடிக்கு நான் அவர்கள் தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர். நீங்க யாரை தேடி வந்திருக்கிறீங்க? எந்த தெய்வத்தை தேடி வந்திருக்கிறீங்கன்னா, நீங்கள் எகிப்தியருக்கு அடிமையாய் இராதபடிக்கு உங்களை அவர்கள் தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவனை தேடி வந்திருக்கிறீர்களே. உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணுகிற தேவன், தலை நிமிர்ந்து வாழ வைக்கிற தேவன். நீ தலை குனிஞ்சு வாழுகிறது என் ஆண்டவரே தலை குனிகிறதற்கு அடையாளம். ஒருவேளை உன் நிமித்தம் ஆண்டவரே தலை குனிந்து நிற்கக்கூடிய விதத்திலே உன்னுடைய ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு செயல்பாடு, நீ எடுத்த ஒரு முடிவு இருந்திருந்தால், இன்றைக்கு உன் நிமித்தம் ஆண்டவரும் தலை நிமிர்ந்து நிற்பார். ஆண்டவர் நிமித்தம் நீயும் இனி தலை நிமிர்ந்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் உன்னுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்து முதலாவது உன்னை விடுதலையாக்குகிறார். இந்த வசனம் சொல்லுகிறது, எகிப்தியருக்கு இனி அடிமைகளாய் இராதபடிக்கு. அதான் முதல் ஆண்டவர் செய்ய போகிறார். என்னென்ன அடிக்ஷனில் நீங்கள் இருக்கிறீங்க? மதுபான அடிக்ஷனில் இருக்கிறீங்களா? புகை பழக்க வழக்கங்களில் இருக்கிறீங்களா? கஞ்சா பழக்கத்தில் இருக்கிறீங்களா? ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க தேவையில்லாத தொடர்புகள் என்கிற ஒரு அடிக்ஷனில் இருந்துகிட்டு இருக்கிறாங்களா? இல்லை செல் அடிக்ஷனில் இருக்கிறீங்களா? இன்டர்நெட் அடிக்ஷனில் இருக்கிறீங்களா? எந்த போதையில் இருந்துகிட்டு இருக்கிறீங்க? எதுவாக இருந்தாலும்
ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு அதெல்லாம் இல்லை, என் பிள்ளைகளுக்கு இருக்கான்னு தெரியலை என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லணும், எனக்கு தெரியாத ஆண்டவரே, ஒருவேளை என் பிள்ளைகளிடத்தில் அப்படிப்பட்ட அடிக்ஷன் ஏதாவது இருந்தா, அடிமைத்தனம் இருந்தா, இன்றைக்கு என் பிள்ளைகளுடைய அடிமைத்தனத்தை நீர் மாற்றும் என்று கேட்கணும். அன்னைக்கு பொறுப்புள்ள தகப்பனாகிய யோபு தன் பிள்ளைகளுக்காக அதிகாலையில் டெய்லி பாவ நிவாரண பலி செலுத்தினானாம். எப்படி செலுத்துவானா? என் பிள்ளைங்க விருந்து கொண்டாடுகிற இடங்களிலே ஒருவேளை தங்கள் உதடுகளினால் கூட தேவனை தூஷித்திருப்பார்களோ என நினைத்து நடக்கல, ஒருவேளை செய்திருந்தாலும் என் பிள்ளைகளுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் ஆண்டவரே என்று ஆண்டவருடைய சமூகத்தில் அவன் மன்னிப்பு கேட்ட பொழுது அவனுடைய குடும்பம் அழகாய் வாழ்ந்ததை நாம் வேதத்திலே வாசித்திருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் உங்கள் பிள்ளைகளுக்காக அனுதினமும் ஜெபிக்கிறவர்கள் எத்தனை பேர்? சிலர் ஜெபிக்கிறீங்க, அப்படி தோராயமாக அப்படி ரேண்டமாக போட்டு என் பிள்ளைகளை ஆசீர்வதி இல்லைங்க. உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருடைய பெயரை சொல்லி தனித்தனியாக நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்படித்தான் யோபு அந்த நாட்களில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தனித்தனியாக பேரை சொல்லி சொல்லி காலையில் பாவ நிவாரண அர்ச்சனை பண்ணினானா, பாவ நிவாரண பலி செலுத்தினான் என்று வேதத்திலே அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி ஆண்டவருக்கு அடுத்தபடியாக உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் பிள்ளைகளுடைய டெய்லி நீங்கள் சிலுவை போட்டு அடையாளம் போட்டு நீங்கள் அனுப்பி விடணும். அந்த சிலுவை அடையாளம் தாய் போடுகிற அடையாளம், என் ஆண்டவர் போடுகிறதற்கு அடையாளம். ஆண்டவருக்கு அடுத்தபடியாக இந்த பூமியில் கண் காண்கிற ஒரு நம்மள அக்கறை உள்ள ஒருத்தங்க இருக்கிறாங்க, அடுத்த தெய்வத்திற்கு அடுத்த ஸ்தானத்தில் இருக்கிறாங்கன்னா அது உங்களுடைய பெற்றோர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடக்கூடாது. உங்கள் பெற்றோர்கள் பிள்ளைகளை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும். டெய்லி உங்கள் பிள்ளைகளுக்கு வியாதி இருக்கோ இல்லையோ டெய்லி அந்த பிள்ளைகளுடைய நெத்தியில் சிலுவை போடணும். டெய்லி உங்கள் வீட்டை தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவரே, இந்த வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்கணும், எந்த பிசாசனுடைய தாக்கம் வரக்கூடாது, எந்த மாந்திரிக வல்லமைகள் வரக்கூடாது. ஏன்னா யார் நமக்கு விரோதமாக எப்போ என்ன செய்வான்னு நமக்கு தெரியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, யோபனுடைய கூடார மறைவிலே ஆண்டவருடைய ரகசிய செயல் இருந்தது. அப்படின்னா நம்முடைய கூடார மறைவிலே ஆண்டவருடைய ரகசிய செயல் இருக்கணும்னா, ஆண்டவர் ரகசியமாக நம்ம வீட்டில் இருக்கணும்னா அந்த வீட்டை எப்பொழுதும் நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். அந்த வீடு எப்பவும் வேதம் சொல்லுகிறது, அங்கே உலாவுகிறபடியினாலே உன் பாளையம் எப்பொழுதும் சுத்தமாக இருக்க கடவுள். சில குடும்பங்களில் சொல்லுவாங்க, வீட்டை சுத்தமாக வச்சுக்கோமா, இல்லைன்னா கண்ட பேய் எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதற்காக சொல்கிறாங்கன்னா, உங்கள் வீடு சுத்தமாக இருக்கணும், அப்போ தான் ஆண்டவர் உலாவுவார். ஏன்னா இந்த அசுத்தம் இருக்கிற இடத்துல பிசாசு வந்துடும், அதுக்கு அசுத்தம் தான் பிடிக்கும். ஆனால் பரிசுத்தம் இருக்கிற இடத்துல பரிசுத்த தெய்வன் உலாவுவார், அவருக்கு பரிசுத்தம் தான் பிடிக்கும். எனவே இன்றைக்கு உங்கள் வீட்டை நீங்கள் சுத்தம் பண்ணணும். ஒருவேளை உங்கள் வீட்டுக்குள்ளால மதுபான பாட்டிலோ, தேவையில்லாத ஆபாச சீடிகளோ, தேவையில்லாத அசுத்தமானவைகள் எது இருந்தாலும் அவை எல்லாவற்றையும் நீங்கள் வெளியேற்றுங்கள். அதுதான் உங்கள் வீட்டுக்கு உங்களுக்கு பின்னால இருந்துட்டு உங்களுக்கு ரெண்டகம் பண்ணி கொண்டிருக்கிறது. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் கொண்டு வைத்த ஏதோ ஒரு காரியம் உங்கள் வீட்டுக்குள்ள சாபமாக இருந்து உங்களுடைய குடும்பத்திற்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எல்லாம் அது இழுத்து கொண்டிருக்கிறது, அழித்து கொண்டிருக்கிறது. எனவே இன்றைக்கு அவை எல்லாத்தையும் தூக்கி வெளியே போட்டுறணும். வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்கிறது, அசுத்தமானது ஒன்றையும் உன் வீட்டிற்குள்ளே கொண்டு போகாயாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. உன் வீட்டுக்குள்ளால அசுத்தமானது எதுவுமே கொண்டு போகக்கூடாதா. அப்படின்னா சின்ன உன் வீட்டுக்குள்ள ஒரு பொருளை நீ கொண்டு போறியன்னா, ஆண்டவர் விரும்புகிற பொருளா, இது ஆண்டவர் விரும்புகிற காரியமா, இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதமா, இது முறைப்படி வந்த சம்பாத்தியமா என்பதை எல்லாம் தேவனுடைய பிள்ளைகள் அறிந்து அதை உங்க வீட்டுக்குள்ள கொண்டு போனீங்கன்னா உங்க வீடு எப்பொழுதும் ஆசீர்வாதமா இருக்கும். உங்க வீட்டை விட்டு ஆண்டவர் வெளியே போகவே கூடாது. உங்க வீட்டில் ஆண்டவர் நிரந்தரமா தங்கி இருக்கணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டில் இருக்கிற நம்ம மனசு சுத்தமாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, அங்கே எப்பொழுதும் துதியின் சத்தம் இருந்துக்கிட்டே இருக்கணும். எங்கெல்லாம் துதியின் சத்தம் இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆசீர்வாதம் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா துதிகளின் மத்தியிலே உலாவுகிற ஆண்டவர் அந்த இடத்துல நிற்பார். அவர் நின்னாருன்னா அங்கே ஆசீர்வாதம் வரும். வேதம் சொல்லுகிறது, என்னுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நீ கொண்டு வச்ச ஏதோ ஒன்று தான் உன் ஆசீர்வாதத்தை உன் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு அழிச்சிட்டு இருக்குது. அதற்கு ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு ஒரு காரியத்தை இன்னைக்கு உனக்கு ஞாபகப்படுத்துகிறார். எங்கேயோ ஒன்று ஏதோ ஒரு மூலையில் கொண்டு நீ வச்ச, இது இவங்க எனக்கு ரொம்ப வேண்டியவங்க கொடுத்தாங்க, அதனால இதை தூக்கி போட முடியாது. நீ அதை தூக்கி போட முடியாத வரைக்கும் உன்னை புரட்டி புரட்டி அடிச்சிட்டு இருக்கிறது உன்னுடைய பிசாசானவன்.
என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு இந்த காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் வீட்டை சுத்தம் பண்ணுங்க. யோசித்து பாருங்க, எது எங்கே இருக்கு, எது தகாதது இருக்கு, எது வேண்டாதது இருக்கிறது என்பதை குறித்து அறிந்து அதை தூக்கி போடுங்க. உங்கள் வீட்டில் இன்றைக்கு வெளிச்சம் பிரகாசிக்கும். உங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வரும். நீதிமானுடைய சிரசிலே ஆசீர்வாதம் தங்கும். நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷங்கள் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. துன்மார்க்கனுடைய வீட்டிலே தான் அழிவுகள் இருக்குமாம். உன் வீட்டிலே அழிவுகள் தொடர்ந்து வருகிறதா? உன்னை நீ ஆராய்ந்து பார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் என்ன இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அவை எல்லாவற்றையும் இன்றைக்கு பிடுங்கி உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீ வெளியே போட்டியன்னா கர்த்தனுடைய தரித்திரத்தை பிடுங்கி போடுவார். உன்னுடைய வேதனைகளை பிடுங்கி போடுவார். இன்னைக்கு அப்படிப்பட்ட அடிமைத்தனத்திலிருந்து தான் முதல்ல உன்னை வெளியே கொண்டு வருகிறார். ஒருவேளை உன்னை யாரோ ஒரு அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம். யாரோ ஒருத்தர் அவங்க சொல்றதை மட்டும்தான் நீ கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை அடிமைப்படுத்தி வச்சிருக்கலாம். அடிமைத்தனம் ஆண்டவருக்கு பிடித்ததல்ல. ஆண்டவர் உங்களை ஃப்ரீயா உலாவ விடுகிறவர், சுதந்திரத்தை கொடுக்கிறவர். நமக்கு சுதந்திரம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இந்திய தேசத்திலே சுதந்திரம் கிடைத்து இவ்வளவு வருடம் ஆகியும் இன்றைக்கு நம்முடைய வீட்டில் நமக்கு சுதந்திரம் இருக்கிறதா? நாம் வேலை செய்கிற இடத்துல நமக்கு சுதந்திரம் இருக்கிறதா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா, சுதந்திரம் சுதந்திரம்னு சொல்லுகிறோம், ஆனால் சுதந்திரம் இல்லை. சுதந்திரம் இல்லைன்னாலே அங்கு ஒரு அடிமைத்தனம். சுதந்திரம் இல்லைன்னா சுதந்திரம் கிடைச்சிருச்சு நீ சொல்லி கொண்டிருந்தாலும் ஒரு அடிமைத்தனம். இன்றைக்கு அந்த அடிமைத்தனத்திலிருந்து ஆண்டவர்னை வெளியே புறப்பட பண்ணுகிறா. இதுக்கு மேல நீ அடிமைத்தனமா இருக்கக்கூடாது. நீ யாருக்கும் அடிமையா இருக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய சிட்டைகளின் கீழே இருக்கிறவர்கள், ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைகள். நீ ஒன்றும் இல்லாதவை இல்லை, நீ தரித்திரத்தோட பிறந்தவை இல்லை. சிலர் சொல்லுவாங்க அவ பிறக்கும் பொழுதே தரித்திரத்தோட பிறந்தவ. ஒரு நாளும் கிடையாது. ஏதோ ஒரு தரித்திரத்தின் சாபம் உன்னுடைய மூதாதையர்கள் கொண்டு வந்தது உங்கள் வீட்டில் இருக்குமே, ஆனால் தான் அங்கே தரித்திரம் இருக்குமே தவிர ஆண்டவருடைய பிள்ளைகள் பிறக்கும் பொழுது பரலோகத்தின் திரவியங்களாய் பிறக்கிறார்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் பரலோகத்தின் திரவியங்கள், பரலோகத்தின் பொக்கிஷங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் இருக்கிற எல்லா அடிமைத்தனத்திலும் உங்களை விடுதலை ஆக்குகிறார். யார்கிட்ட அடிமைப்பட்டிருக்கிறீர்கள்? எதற்காக அடிமைப்பட்டிருக்கிறீர்கள்? ஏன் அவங்க சொல்றதெல்லாம் நீங்க கண்டிப்பா கேட்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறீங்க? ஏதோ ஒரு காரியத்தில் நீ எங்கேயோ ஒரு இடத்துல குறைவுபட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த அடிமைத்தனத்திலிருந்து உன்னை பிடுங்கி அதிலிருந்து இன்னைக்கு உன்னை புறப்பட பண்ணுகிறார். இனி நீங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல, நீ ஆண்டவருடைய பிள்ளைகள். உன்னை அடிமைத்தனத்தில் வைத்திருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் அல்ல. கிட்டத்தட்ட 420 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்தில் கிடந்து கஷ்டப்பட்டாங்க. அப்பொழுது பரலோகத்தை நோக்கி கதறினார்கள், ஆண்டவரே நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், இந்த தேசத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை, எங்க ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க எங்களை, ஆண்டவரே நீர் மனம் இறங்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் மோசையை தெரிந்தெடுத்து அந்த ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி கானான் தேசத்திற்கு சுதந்திரவாளிகளை கொண்டு போகும்படிக்கு அன்றைக்கு மோசையை அபிஷேகம் பண்ணி அனுப்பின ஆண்டவர் இன்றைக்கு ஸ்டீபன் என்கிற ஊழியக்காரனை உங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து பிடுங்கி சுவாதீனத்திற்கு விடுதலையாக்கி அனுப்ப, சுதந்திரமாய் உங்களை நடமாட வைக்க, உங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா கட்டுகளிலிருந்து உங்களை பிடுங்கி வெளியே எடுத்து தேவனுடைய பிள்ளைகளாய், விடுதலையின் பிள்ளைகளாக, இஸ்ரவேல் குமாரனாக, குமாரத்தியாக, யாக்கோபின் குமாரத்தியாக இந்த நாட்களில் உங்களை இந்த இடத்திலிருந்து கொண்டு போவதற்கு கர்த்தர் இந்த நேரத்தில் ஊழியக்காரனை அபிஷேகம் பண்ணி அனுப்பியிருக்கார். இப்பொழுது நீங்கள் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது பிசாசு நடுங்கி ஓடிக்கொண்டிருக்கிறான். ஐயோ, இனி இவங்க வீட்டில் நம்மால் இருக்க முடியாது, இவங்க பிள்ளைகளிடத்தில் நம்ம இருக்க முடியாது, எனக்கு எரிதுகிறது, என்னுடைய சரீரம் எரிகிறது என்று சொல்லி அவன் உங்கள் வீட்டை விட்டு நீ ஓடுகிறதா இப்பொழுது என்னுடைய ஆவிக்குரிய கண்களில் பார்க்கிறேன். இனி அதை உங்கள் சொந்த கண்கள் காணும். அவன் கொண்டு வந்த வேதனைகள், தரித்திரங்கள், பஞ்சங்கள், தோல்விகள், இழப்புகள், டிப்ரெஷன், பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி உன்னை இப்பொழுது அதிலிருந்து புறப்பட பண்ணி உங்கள் நுகத்தடிகள் எல்லாம் முறிக்க போறார். என்னென்ன நுகத்தடிகள்? நுகங்கள் அப்படின்னா பாரங்கள் என்று அர்த்தம். நுகன்னா இந்த மாட்டுக்கு கழுத்தில் இப்படி ஒரு வளைஞ்சு வரும், அப்படியே 2 சைடில் 2 மாடு இழுத்துட்டு போகும். அப்போ அந்த மாட்டுக்கு கழுத்தில் வைக்கிறது தான் நுகம் என்று சொல்லுவார்கள். அப்படின்னா பாரம், சுமக்க முடியாத பாரம், இழுக்க முடியாத பாரம். இன்னைக்கு அந்த இழுக்க முடியாத அந்த பாரங்களை எல்லாம் ஆண்டவர் முறைக்கிறார். அந்த நுகத்தடிகளை எடுத்து போடுவேன்னு ஆண்டவர் சொல்லலை. ஏன்னா அந்த நுகம் இப்படி இருக்கும், கரெக்டாக இந்த கழுத்தில் காலர் எப்படி இருக்கோ, ஷர்ட் காலர் எப்படி இருக்கோ அதே மாதிரி அந்த நுகம்
அதில் வந்து அந்த காலர் அப்படி நின்றுச்சுன்னா காற்றடிச்சா கூட காலர் பறக்காது. ஏன்னா அதனுடைய வடிவு அப்படியே வந்து இங்கே வந்து ஃபிட்டாகி நிற்கும். அதே போல தான் அந்த நுகம் இருக்கும், கழுத்தில் அப்படியே கரெக்டாக வந்து நிற்கும். அப்போ அந்த நுகத்தை விலக்கி வச்சா திருப்பி இந்த நுகம் வந்து உட்கார்ந்துரும். அதனால ஆண்டவர் சொல்றார், உன் நுகத்தடிகளை நான் முறித்து என்று சொல்லுகிறார். நல்லா யோசித்து பாருங்க, இப்படி பாதி அப்படி வளையமாக இருக்கிற அந்த நுகத்தடியை சென்டரில் முறிச்சிட்டா திருப்பி அதுக்கப்புறம் அதை கொண்டு வந்து வைக்கவே முடியாது, அது நிற்காது. யார் நினைச்சாலும் அது மறுபடியும் உன் கழுத்தில் வந்து இராதபடிக்கு ஆண்டவர் அதை முறித்து, அந்த வார்த்தையிலே ஒரு விசேஷம் இருக்கிறது. நுகத்தடிகளை மாற்றி போடுவேன் ஆண்டவர் சொல்லலை, உன் நுகத்தடிகளை நானே முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யாக்கோபு திரும்பி வந்து அமர்ந்து நல்ல சுகித்து சந்தோஷமாய் வாழ கர்த்தர் வழிகளை திறப்பறப்ப. நுகத்தடிகளை முறிக்கிறது மட்டும் இல்லை, இதெல்லாம் முறிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த நுகம் எடுத்தாதான் உன்னால் தலை நிமிர்ந்து நிற்க முடியும். அந்த நுகம் ஒன்றும் இல்லை, உன் கழுத்தில் ஒரு பெரிய பாரத்தை வச்சா அந்த பாரத்தின் நிமித்தம் நீ தரையை தான் பார்த்துட்டு போவ. நல்ல கவனிங்க, இந்த பசுமாடுகளோ மாடுகளோ எருதுகளோ அந்த நுகத்தை கழுத்தில் வச்சு 2 சைட்லேயும் அவங்கள வச்சு அந்த நுகத்தை இழுத்துட்டு அது ஓடும்போது பார்த்தீங்கன்னா அது தரையை பார்த்துட்டு தான் ஓடுமே நடக்குமே தவிர அதால் எப்படி நிமிர்ந்து பார்க்க முடியாது. ஏன்னா இந்த நுகம் அந்த முகத்தை கவிழ்த்து போடும், நுகம் கவிழ்த்து போடும், தலை நிமிர விடாதபடிக்கு மண்ணையே பார்த்துட்டு மண்ணையே கவிட்டு நீ நடக்க வைக்கிறது தான் இந்த நுகம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நுகத்தை முறிச்சிட்டேன்னா இப்பதான் எப்பா அப்படின்னு நீங்க தலை நிமிர முடியும். இனி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். இனி உன் வாழ்க்கையில தலை குனிவு இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். எந்த காரியத்துல நீ இன்றைக்கு தலை குனிவு கொண்டு வந்திருந்தாலும் அந்த சம்பவத்தை ஆண்டவர் இன்னைக்கு முறித்து போடுகிறார். அதை முறித்து போடு, அந்த சம்பவத்தை மாத்தி வைக்கல, அந்த தலைகுனிவை கொண்டு வந்த அந்த காரியத்தை ஆண்டவர் மாற்றி வைக்கல, டெம்பரரியா நான் மாற்றி வைக்கிறேன்னு மாற்றி வைக்கல, அந்த சம்பவத்தையே உயிரற்றதாக முறித்து போட்டு அது முறிஞ்ச உடனே சிலர் சொல்லுவாங்க, அப்பா இப்போதான் என்னால் தலை தூக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லுவாங்க. இனி நீங்கள் தலை தூக்குகிற நாட்கள், கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து வாழ பண்ணுகிற நாட்கள், நிம்மதி பெருமூச்சு விட்டு அடுத்தவர் முகத்தை கூட பார்க்க முடியாம தரையே பார்த்துட்டு பேசின நாட்கள், தரையே பார்த்து நடந்த நாட்கள், சுவரை பார்த்து பேசின நாட்களுக்கு முடிவு. சில இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன், சில பிள்ளைகளுக்குள்ளால ஒரு பயத்தின் ஆவி இருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா முகத்தை பார்த்தே பேச மாட்டாங்க. நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுடைய கண்ணு கீழே தான் இருக்கும். அவங்க நம்ம முகத்தை பார்த்து ஐ கான்டாக்டே இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா அந்த கண்ணு கீழே போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா உங்கள் முகத்தோட முகம் பேசுகிற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அப்படிப்பட்ட பயத்தின் ஆவிகளை கர்த்தர் இப்பொழுது உங்களிடத்திலிருந்து வெளியேற்றுகிறார். நீங்கள் தலை நிமிர்ந்து பேசணும், எல்லாரிடத்திலையும் தலை நிமிர்ந்து நீங்கள் நடக்கணும், தலை நிமிர்ந்து பேசணும். எல்லாருடைய முகத்தை பார்த்து பேசுகிற அளவுக்கு கர்த்தர் இன்னைக்கு ஒரு தைரியத்தின் ஆவியை உங்களிடத்தில் வைக்கிறார். கோழைத்தனத்தின் ஆவி அல்ல, தைரியத்தின் ஆவியை பெற்றிருக்கிறீர்களே என்று சொன்ன ஆண்டவர் தைரியத்தின் ஆவியை கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா, அதே அதிகாரத்தில் 5வது வசனம் 6வது வசனம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த நுகத்தடிகளை முறிச்சாதான் நீ நிம்மதியாக ஒரு தொழில் பண்ண முடியும். இந்த நுகத்தடியை முறிச்சாதான் உன்னால் நிம்மதியாக ஒரு இடத்துல போய் வேலை செய்ய முடியும். இல்லைன்னா இந்த நுகங்கள் இருக்கிறது வரைக்கும் இதனுடைய பாரங்களும் அழுத்தங்களும் உன்னை கிரியேட்டிவாக யோசிக்க விடாது. நல்ல கவனிங்க, ஒரு மனுஷனுக்கு தலை மேலே பிரச்சனை இருந்தால் அவனால் முன்னேறவே முடியாதுங்க. காரணம், இவன் இந்த முன்னேற்றத்தை குறித்து யோசிக்காம இந்த பிரச்சனைக்கு தீர்வையே யோசித்துட்டு இருப்பான். இதுக்கு என்ன தீர்வுன்னு கேட்டு கேட்டு யோசித்து யோசித்து இதிலேயே காலத்தை ஓட்டி இதிலேயே செத்து போயிடுறான். இல்லைங்க, உன் பிரச்சனையை குறித்து நீ யோசிக்காம இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுவதற்கான வழிகளை குறித்து தேவனுடைய பிள்ளைகளை நீ யோசிக்கணும். சரி, நடந்துருச்சு, இதை பற்றி யோசித்து என்ன பண்ணியும், ஒன்னால் நடந்துச்சு, என்னால் நடந்துச்சு, யாரால் நடந்தாச்செல்லாம் நடந்தது நடந்துருச்சு. இதுக்கு மேலே என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் முன்னேறி போனேன்னா அதை தூக்கி எறிஞ்சிட்டு நடக்க வேண்டியதை குறித்து தான் பார்க்கணும். சிலர் சொல்கிறத பெரியவங்க வந்த உடனே என்ன சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, விட்றா, என்ன நடக்க போகிறதா பாருடா. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. இன்னைக்கு பரலோக தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார், நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அதை விட்டு இனி நடக்க போகிறதை பார்.
அதுக்கு பைபிள்ல ஒரு அழகான வசனம் இருக்கிறது, இனி வரும் பலன் மேல் நீ நோக்கமாய் கடந்து செல்லுன்னு சொல்ல. அப்படின்னா இனி நிறைய பலன்கள் உனக்காக காத்திருக்கிறது. நீ இதே யோசித்திருந்தீங்கன்னா வரப்போகிற பலனை உன்னால் அனுபவிக்க முடியாது, அதை யோசிக்க முடியாது. ஒரு முறை ஒரு சகோதரனிடத்தில் ஜெபிக்க வந்திருக்கும் பொழுது, அவர் நல்ல பிரகாசமாய் ஜொலித்த ஒரு சகோதரர், நல்ல வியாபாரத்தில் நல்ல முன்னேறி ஓஹோன்னு போயிட்டு இருந்த ஒரு மனுஷன், திடீர்னு மட்டன்னு வியாபாரத்தில் சரிவுகள், அடிகள், குடும்பத்தில் பிரச்சனை எல்லாம் வந்துருச்சு. குடும்பத்தில் அவங்க வாலிப மகன் தகாத ஒரு பழக்கத்தில் போயிட்டான். அது நிமித்தம் அவனுக்கு மனசில் சோர்வு வந்து இந்த கவலையை மறக்கிறதுக்குன்னு தண்ணி அடிக்க ஆரம்பித்து, சிகரெட் அடிக்க ஆரம்பித்து, இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்த உடனே ஆட்டோமேட்டிக்காக முதல்ல ஸ்டார்டிங் எங்கே ஆரம்பிச்சுன்னா அவனுடைய மகன் ஒரு தகாத ஒரு பழக்கத்தில் போய் விழுந்துட்டான். அவனை குறித்து யோசித்து இந்த கவலையை மறக்கிறதுக்குன்னு தண்ணி அடித்து இப்போ பார்த்தீங்கன்னா இதிலிருந்து வெளியே வர முடியாத அளவுக்கு இதையே யோசித்து வியாபாரத்தை எல்லாம் கோட்டை விட்டான். வியாபார ஸ்தலத்துக்கு போகிறதில்ல, மடன்னு அடி வந்துருச்சு. அந்த சூழ்நிலையில் ஒரு நாள் என்னிடத்துல அவருக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார். நீ இப்படியே உடம்பே குடிச்சு அழிச்சு, நீ என் செத்தும் உன் குடும்பம் தெருவில் நின்றுன்னு, ஒரு பக்கம் உன் பிள்ளை இப்படி நடக்கிறான், இன்னொரு பக்கம் நீ இப்படி குடிச்சிட்டு நடக்கிற, நான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பர் ஒரு முறை என்னை பார்க்குறதுக்கு கூப்பிட்டு வந்தார். ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? நீ ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி உள்ள ஒரு மைண்ட் செட்டப் உள்ளவன், அந்த கிரியேட்டிவிட்டியை இன்னைக்கு நீ அழிச்சதுனால இன்னும் குடும்பம் அழிஞ்சிருச்சு. கிரியேட்டிவிட்டினா யூகித்து செய்கிற தன்மை உள்ள கிருபை பெற்றவன். கர்த்தர் அவனுக்கு அந்த கிரியேட்டிவிட்டி பவரை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், வெளிப்படுத்துறார், உனக்கு இதை கொடுத்தேன், நீ அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்னைக்கு அந்த கிரியேட்டிவிட்டியை நீயே அழிச்சிட்டு உன் வாழ்க்கை நீ சிதைச்சிட்டு இருக்கிற. இன்னைக்கு இதுல இருந்து எழும்பு சியோனே. அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆலோசனையின் மங்கள வார்த்தை, எழும்பு சியோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். உனக்குன்னு ஒரு பவர் கொடுத்திருக்கிற, அதை நீ இழந்து நிற்கிற. இன்னைக்கு இந்த டிப்ரெஷன்ல போய், மதுபானத்துல போய் உனக்குன்னு கொடுத்த பவரை இழந்து நிற்கிற. உன்னுடைய வல்லமையை மறுபடியும் தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அந்த வசனம் அப்படிதான் வரும். எழும்பு சியோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். அப்படின்னா நீ அருவருப்பிலே கிடக்கிறாய், உன் அலங்கார வஸ்திரத்தை மறுபடியும் உடுத்திக்கொள். அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவனும் மசுத்தனும் மசுத்த ஆவிகளும் உன் வழியாய் கடந்து வருவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு 1/2 மணி நேரம் அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்தேன். நான் கேட்டேன், நீ கவலைப்பட்டு தண்ணி அடித்து உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டேன். நீ கவலைப்பட்டு தண்ணி அடித்தா ஏதோ ஒரு லாபம் வரணும் இல்லை, அதுக்கு பதிலாக உன் சரீரம்தான் உனக்கு வீணா போச்சு. உனக்கு இதனால நஷ்டையா? உனக்கு என்ன லாபம் கண்ட? நீ தண்ணி அடித்து என்ன லாபம் கண்ட? நீ கஞ்சா அடித்து என்ன லாபம் கண்ட? உன் சரீரம் தான் வீக்காச்சு, உன் குடும்பமே தொலைஞ்சு நிற்கு, உன் வியாபாரம் இன்னும் கொஞ்ச நாள் போயிடுச்சுன்னா இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்துடும். இன்னைக்கு அதை விடு மகனேன்னு ஆண்டவர் சொன்னார். இதை விடு, உன் பிள்ளையுடைய காரியத்தை நான் பார்த்துறேன். உன் பிள்ளை பாவம் பண்ணுறான்னு நீ சேர்ந்து பாவத்தில் விழுந்துட்டியாடான்னு கேட்டார். உன் பிள்ளை பாவத்தில் விழுந்துட்டான்னு அதை சரிப்படுத்துறதுக்கு நீ பாவத்தில் விழுந்தா எப்படி அதை சரிப்படுத்த முடியும்? குடும்பமே அழிஞ்சிட்டு கிடக்கு. இதிலிருந்து நீ முதல்ல நீ வெளியே வா, உன் பிள்ளையை நான் கொண்டு வருவேன். ஆண்டவர் கேட்டாரு, நீ உன் பிள்ளைய குறித்து என்கிட்ட என்ன ஜெபம் பண்ணி இருக்கிற? என் பிள்ளை இப்படி ஒரு இதில் விழுந்துட்டான், பாவத்தில் விழுந்துட்டான், என் பிள்ளைய விடுதலையாக்குன்னு என்கிட்ட சொன்னா நான் இறங்கி உன் பிள்ளைய கையை பிடிச்சி தூக்கி எடுத்திருப்பேன். ஆனால் அதுக்கு பதிலாக நீ சேர்ந்த பாவத்தில் விழுந்துட்டியே சொல்லிட்டு தான் சொன்னுடைய உன்னுடைய கிரியேட்டிவிட்டி உனக்கு அவ்வளவு யூகித்து செய்கிற கிருபையை கொடுத்த எல்லாத்தையும் அழிச்சிட்டு நிற்கிறிய மகனே. அப்போ அவர் அழுதுட்டு சொன்னார், இவருடைய கிரியேட்டிவிட்டி எப்படி இருக்குன்னா, அவருடைய ஃபீல்டில் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட் எல்லாம் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் தீர்வுக்கு இவங்கிட்ட தான் வருவாங்களாம். அப்படி ஒரு நிலைமையில இருந்தவன் இன்னைக்கு கீழே விழுந்து கிடக்கிறான். நான் சொன்னேன், இப்போ கூட ஒன்றும் இல்லை, இந்த மங்கள வார்த்தையின்படி உன்னுடைய வல்லமையை நீ மறுபடியும் தரித்துக்கொள். இன்னைக்கு கர்த்தர் அந்த பவரை உனக்கு கொடுக்குறார். நீ இதை விடு, அதை நான் உனக்கு தருவேன். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதே இடத்துல ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவருக்கு முன்னால் ஒரு தீர்மானம் எடுத்தார். இதுக்கு மேலே உயிரே போனால் கூட இதை நான் தொடமாட்டேன்னு சொல்லிட்டு, உயிரே போனால் கூட நான் இதை செய்ய மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்துகிட்டு போனார். அதன் பிறகு
கர்த்தர் அவங்க பிள்ளைய திருத்தி கொண்டு வந்தார். இன்னைக்கு அப்பாவும் பிள்ளையும் கர்த்தருக்கு உண்மையான பிள்ளைகளாக இருக்கிறார். விழுந்து கொண்டிருந்த, கொஞ்சம் கொஞ்சமாக இடிந்து கொண்டிருந்த அந்த பிஸ்னஸை கர்த்தர் மறுபடியும் தூக்கி எழுப்பி அந்த இண்டஸ்ட்ரி ஃபீல்டில் இன்னைக்கு கர்த்தர் அவரை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணியிருக்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை விடுதலையாக்கி அந்த தேசத்திலிருந்து உங்களை புறப்பட பண்ணி உங்களை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் நானே என்று சொன்னீர். என் பிள்ளைகள் சிக்கி இருக்கிற எல்லா எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தின் அருவருப்புகளிலிருந்து, தேவையில்லாத கொள்ளை நோய்களிலிருந்து, தேவையில்லாத சாபக்கட்டுகளிலிருந்து என் பிள்ளைகளை இன்றைக்கு விடுவித்து இவர்களை நீர் இப்பொழுது புறப்பட பண்ணினதற்காய் உமக்கு கோடி நன்றி பலிகளை நாங்கள் காணிக்கையாக சமர்ப்பிக்கிறோம். ஆண்டவரே, விடுவிச்சு நீர் கானான் தேசத்தில் எங்களை கொண்டு போய் நிறுத்தி அறுப்பு காலம் முடிகிறது வரைக்கும் விதைப்பு காலமும், விதைப்பு காலம் முடிகிறது வரைக்கும் அறுப்பு காலத்தை தருவேன் என்று சொன்னீர். விதைச்சே அறுக்க முடியல, கண்ணீரோடு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு இனி தாராளமான அறுவடையை தான். அள்ளி தூம் விதைகளை விதைக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் அதன் அரிகளை அறுத்து கொண்டு நீ கம்பீரத்தோடு திரும்புவான் என்று சொன்னீர். என் பிள்ளைகளுக்கு வேலை ஸ்தலத்தில் கம்பீரமான அறுவடையை தார், ஊழியத்தில் கம்பீரமான ஆத்தும அறுவடையை தாரும், தொழிலில் கம்பீரமான லாபத்தின் அறுவடைகளை தார். என் பிள்ளைகள் நஷ்டமெல்லாம் என லாபமா மாறட்ட சுவாமி, இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். எங்களுடைய மார்வெல் திருமண தகவல் மையத்தை ஆன்லைன் சேவை மூலம் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். எங்களது மார்வெல் திருமண மையம் கிறிஸ்தவ குடும்பத்தில் திருமணத்திற்கு ஆயத்தமாயிருப்பவர்கள் தங்களுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்க சிறந்த திருமண சேவை மையமாக இருக்கிறது. மேலும் மார்வெல் திருமண தகவல் மையத்தில் நீங்கள் பதிவு செய்வதற்கு எங்களது இணையதள முகவரி www.marvelmatrimony.com மற்றும் அலைபேசி எண் 7824855999 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொள்ளலாம். சென்னை, நாகர்கோவில் மற்றும் மும்பை நகரில் உள்ளவர்கள் பதிவு செய்ய விரும்பினால் கீழ்கண்ட விலாசங்களில் உள்ள எங்களது அலுவலகங்களோடு தொடர்பு கொள்ளலாம். இமெயில் info@marvelmatrimony.com. ஆண்டவர்தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெனசிஸ் கிரியேஷன்ஸ் மீடியா அகாடமியில் 3 மாதங்களில் தொழிற்கல்வி சான்றிதழோடு வீடியோ எடிட்டிங், வீடியோகிராஃபி, போட்டோகிராஃபி, ட்ரோன் பைலட்டிங், ஸ்டுடியோ ரெக்கார்டிங், போட்டோஷாப், லைவ் ஸ்ட்ரீமிங், லைவ் வீடியோ மிக்சிங் அண்ட் லைவ் சவுண்ட் மிக்சிங் ஆகிய தொழிற்கல்விகள் பயிற்றுவிக்கப்படுகிறது. புது தொழில் நுணுக்கங்களுடன் குறைவான கட்டணத்தில் நிறைவான தொழிற்கல்வி பெற்றுக்கொள்ள உங்கள் எதிர்கால கனவை நினைவாக்க எங்களது ஜெனசிஸ் கிரியேஷன்ஸை இன்றே தொடர்பு கொள்ளுங்கள். மேலும் விவரங்களுக்கு 7824850999 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், எண் 340B பார் 1A 3B1 விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. இது இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க் எதிரில் அமைந்துள்ளது மற்றும் காக்னிசன்ட் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ் அருகிலும் அமைந்துள்ளது. மின்னஞ்சல் prayer@godsloveministries.co.in. எங்களது இணையதளம் www.godsloveministries.co.in. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04454479999 மற்றும் 99411501
999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.